ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் புது மாதிரியாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இதுக்கு தேவையானது சிக்கன் 1/2 கிலோ. மற்ற பொருளெல்லாம் பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். மல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தயிர் 1 கப். மசாலா பிரிஞ்சி இலை, பட்டை, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். இப்போ வானலியில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டுலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கிட்டுலாம். வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கிடணும். இதுக்கு ஆயில் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்து பொரிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடலாம். அடுத்தது பட்டை, பிரிஞ்சி இலை, இதையெல்லாம் நம்ம ஆயில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது வெங்காயம் சேர்ப்போம். இப்போ நம்ம மாற்றி ட்ரை பண்ணுறோம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம போடுறதுனால அதோட ஸ்மெல் நல்லா கிடைக்கும் இந்த பொரியலில். பச்சை மிளகாய், மல்லி, புதினா சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து வதக்கிக்கிட்டுருவோம் கொஞ்சம். வதக்கிட்டு கொஞ்சம் வேக வச்சோன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் முதல்ல தளிச்சுக்கிட்டுலாம். சிக்கன் சேர்த்த பிறகு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரெட் கலரில் மிளகாய்த்தூளும் சேர்ந்து அழகாக பிரிஞ்சு வரும். ஒரு நிமிஷம் நம்ம அதை அப்படியே வதங்க வச்சிடலாம். அடுத்தது மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் 3யுமே சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து ஒரு கிளறிடலாம். இந்த பொரியலுக்கு நம்ம கொத்தமல்லி தூள் சேர்க்கல, மஞ்சத்தூள் சேர்க்கல. இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம். தண்ணி சேர்க்க வேணாம். சிக்கன்லேயே நமக்கு தண்ணி விடும், அதுலேயே நமக்கு வெந்துடும். நிறைய குழம்பு வேணும், பொரியல் வேணுங்கிறவங்க கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு கிரேவி இதே மாதிரி கிடச்சா போதுங்கிறதுனால நான் தண்ணி சேர்க்காமையே கொதிக்க வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி ரெடி. இதை சர்வ் பண்ணலாம்.
இது பிரியாணிக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பாடு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்ந்து சாப்பிட ஒரு நல்ல ஒரு சுவையான சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.